அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை நேரடியாகவே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு மக்கள் கூட இல்லை, ஒருவர் கூட இல்லை. இருக்குது நம்ம இந்த இடத்துல நின்று தான் இப்போ இந்த வீடு வந்து விழும்போது ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நின்று இடத்துல வந்து நிறைய மக்கள்லாம் வந்து கூட்டி நின்று பார்த்தவங்க. நேற்று இந்த இடத்துல வந்து முடக்கப்பட்டு பாதுகாப்பு படையினர் எல்லாரையுமே வந்து குவிக்கப்பட்டவங்க. நீங்க வந்து உங்களோட போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வீடியோல காட்டியிருந்த அந்த வீடு முழுமையா இருக்கக்குள்ள நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்கள் அனு அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நான் கண்டியில் வந்து இந்த உடதும்புற அப்படிங்கிற இடத்தை நிற்கிறோம். இந்த உடதும்புற என்கிற பகுதியில் மட்டும் இல்லை, சில இடங்கள்லையும் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. ஆனால் இந்த உடதும்புற என்கிற பகுதியில் வந்து பாரிய அளவிலான மண் சரிவு வந்து ஏற்படுகின்றது. ஒவ்வொரு பகுதியாக தான் நாங்கள் பார்க்க போன்றோம். இந்த பகுதியில் எல்லா இடமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு. வரும் இந்த இடத்துல இருந்த ஒரு கிராமமே வந்து இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து கிராமங்கள்ல எல்லாம் போயிடுது. இந்த பகுதியில இருந்து ஒரு வீடுமே இல்லை, அடிச்சு கீழே போயிடுது. வீடுகள் இருந்துக்கான அடையாளம் இல்லை, காணி இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் அப்படி அடிச்சு போயிடுச்சு. பாருங்க எப்படி ஒரு பள்ளத்தாக்காரிங்க நாங்கள் இங்கே இருந்து பார்க்கக்குள்ள. அப்போ நாங்கள் அந்த மேலால் ஏறித்து மேலே நின்று கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு மலையில நின்று கொண்டு இருக்கிறோம். பக்கத்துல அந்த பக்கமா தள்ளி சில வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க அந்த எந்தெந்த பெரிய பாறைகள் வந்து மேலே இருந்து வந்திருக்கின்றது. இப்பயும் அந்த தண்ணி வந்து அந்த மலைக்கு மேலே இருந்து அப்படியே ஊத்தி போய்கொண்டே இருக்குது. இப்படியே பாருங்க அந்த பக்கமா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய ஒரு கிராமத்தை வந்து அப்படியே அழிச்சிட்டு போயிது. இந்த பக்கமா தான் இருந்த அந்த மண் சரிவு ஏற்பட்டது. இப்பயும் பெரிய ஒரு அந்த மலை ஒன்று அப்படியே மெதுவாக சரிஞ்சு கொண்டு இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெட் அலர்ட். இந்த பகுதி தான் அறிஞ்சு பாருங்க. இந்த பகுதியில் ஒரு துண்டு வந்து ஒரு கிராமத்தை அழிச்சிட்டு போயிது. இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த துண்டு அப்படி ஃபுல்லாக வரும்னு சொன்னா இந்த பகுதியே வந்து ஃபுல்லா இருக்காது. இங்க பாருங்க அப்பா அப்படி இருக்கண்டு. இப்பயும் வந்து அந்த நீர் ஊற்று வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. இந்த பகுதி இருந்த இடமே இல்லை, எப்படி இருக்கண்டு பாருங்க. பாறை கற்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறை கற்கள். அப்படியே நாங்கள் இந்த ஒரு ஓரமா வந்து அப்படியே ஏறி வந்துட்டோம். அந்த ஒரு சில அண்ணாங்க நின்றாங்க, அவங்க வந்து வழிகாட்டினாங்க எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து வீடு இருந்த இடம் தான் பாருங்க. இதெல்லாம் வந்து தள்ளி வீடு இருந்த இடம். மரத்தெல்லாம் வந்து அடிச்சு எப்படி பேத்திருக்கேன். இந்த பக்கம் நின்று பார்க்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு கண்டமே வந்து இல்லை. பா நேரடியாக பார்க்கக்குள்ள கூட ஒரு பயங்கர மாதிரி. இந்த பகுதியில இருந்த ஒரு மக்கள் கூட இல்லை, ஒருவர் கூட இல்லை, எல்லாருமே வந்து குடி வந்துட்டாங்க. அந்த ஒரு சில அந்த அண்ணாவங்க அவங்களுடைய அந்த குடும்ப தலைவன்மார் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய அந்த உடைமைகள் அவங்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் வந்து சேரிச்சு கொண்டு இருக்காங்க. இஞ்சி பாருங்க எப்படி இருக்கின்று. இதுல எல்லாம் வந்து வீடு இருந்ததுக்கான காணி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இதுல வந்து குடியிருப்பு அமைச்சு வீடு இருந்தவங்க இதுல வந்து வாழ்ந்தவங்கன்னு சொன்னா இப்ப யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அப்படித்தான் இருக்கு பாருங்க. அதோட இந்த தண்ணியை பாருங்க, அந்த மலை அடிவாரத்துக்குள்ள இருந்து பாருங்க ஒரு பொந்துமா இருக்குது, மிகப்பெரிய ஒரு குழி உண்டு. அதுக்குள்ள இருந்தா அந்த தண்ணி ஊற்று வந்து அப்படியே ஃபுல்லா போய் கொண்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பார்க்கக்குள்ள. இந்த பாறை வந்து விழுந்து திரும்ப போகும்னு சொன்னா அதுக்கு கீழே வந்து அங்கால பக்கம் நிறைய குடியிருப்புகள் வந்து இருக்குது. அது இல்லை இதுவுமே வந்து மிஞ்சாது, அப்படியே ஃபுல்லா போயிடும். இந்த இடத்துல வந்து அவங்க அந்த பொருட்களை வந்து அதாவது உடைமைகள் மற்றது அவங்களோட எல்லாத்தையும் வந்து எடுக்க வந்து அந்த அண்ணாவோட வந்து நாங்கள் கதைக்க போகின்றோம். அப்ப வணக்கம் அண்ணா. வீரக்கோ வணக்கம். வணக்கம். அப்ப அண்ணா வந்து இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து அண்ணா எத்தனை பேர் இறந்து போனவங்க? 2:35 மணிக்கு எல்லாம் கந்த சுருஸ் 2:35 இந்த சம்பவம் இடம்பெற்றது இரவுல. பாருங்க இரவுல வந்து சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது. இரவுல இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது. ஃபுல்லா வந்து மண் சரிஞ்சு எத்தனை பேர் இறந்து டெத்? 3 கெவால் ஹவுஸ். மூன்று வீடு ஃபுல்லா சரி கீழே இருந்து 7 டெத் 5 2 பேருக்கு காயம். காலில் இடுப்புகள் இல்ல, கால் வெட்ட இல்ல. ஓப்பா பாருங்க. இப்ப கீழே இருந்து நாங்க இப்ப கீழே இருந்து காட்டி அப்படி மேல வந்திருந்தோம். அந்த பகுதியில இருந்த 3 குடும்பங்கள் வந்து இல்லையாம். 5 பேர் வந்து இறந்துருக்காங்க. 2 பேருக்கு வந்து அந்த உடல்நிலையில காயம் ஏற்பட்டு ஒரு ஆளுக்கு வந்து காலே இல்லையாம். 2 காலும் வந்து இல்லாம போயிருக்குது. இப்ப 2 பேரும் சேர்த்தா சொல்றாங்க அந்த அண்ணா. இப்ப அந்த அவங்க எங்க போயிட்டாங்க?
அந்த நாங்க வீட்டை இது இருக்கு வீட்டா இந்த வீடு உங்க நீங்க வந்து நிக்கீங்க இப்ப இருக்கு ஆ, ஆ. நாங்க அந்த பொம்பளை ஆம்பளை 2 பொம்பளை 1 ஆ. அந்த இந்த வைஃப் வைஃப் எல்லாம் வீட்டை இருக்க இந்த கந்த டோங்கால சத்தம் சத்தம் ஆ. சத்தம் டோங்கால அது கஸ் உள்ளு உடிங் அப்படி நேரால வந்தது கோயில் ஓ உஸ்கால அப்படி வீட்டை இருக்கா எல்லாம் ஒரே நேரா ஓடி போயிட்டீங்க ஓடி போயிட்டு அப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து மண் சாதாரண அப்படி சரிஞ்சு வரலையா இந்த கல்லெல்லாம் வந்து கீழே இருந்து ஏதோ ஒன்று அந்த பூகமம்மா இந்த இப்படி அந்த சுனாமி வரக்குள்ள அப்படி புஷ் பண்ணி இப்படி மேல எழும்பி வர மாதிரி அப்ப இங்க இருந்த அந்த கல்லுகள் எல்லாம் வந்து பறந்துதான் அப்படி மேல அப்படி ஒரு எப்படி சொல்றது பூகம்பம் சொல்லி அப்படி வெடிச்சு வர மாதிரி வெடிச்சுதானா இந்த இடத்துல வந்து சம்பவம் வந்து இடம்பெற்றுதான் அப்ப இதுல இருந்து அந்த உயிர் தப்புன அந்த ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த ஓரமா வந்து இப்ப அந்த அண்ணாட வீடு மட்டும்தான் எஞ்சி இருக்குது இப்போ அந்த அண்ணாட வீட்டை வந்து இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நன்றி நான் போயிட்டு வரேன் கவனமா இருங்க. ஓகே கவனம். ஓகே அப்ப நாங்களும் அப்ப இந்த இடத்துல இருந்து அப்படியே போகின்றோம். நிலைக்குள்ள அவ்வளவு ஒரு சோகமாக பரிதாபமா இருக்குதுன்னு ஒரு சம்பவங்கள்ராப்பா. இங்க பாருங்க இந்த பகுதியில இந்த இடம்பெற்று அந்த மேல அந்த பாறைகள் எல்லாம் இந்த கல்லெல்லாம் வந்து இந்த பெரிய கல்லுண்டு அதோட அப்படியே போயிட்டு அந்த ஒரு வீட்டுக்கு மேல இப்ப இந்த மண் அப்படியே விழுந்து கொண்டு இருக்குது. அதாவது அந்த வீடு மட்டும்தான் இப்ப எஞ்சி இருக்குது அந்த வீடு அப்படியே போகுது அதை காட்டுறேன் அப்படியே பாருங்க. இந்த பாருங்க அந்த வீடு மட்டும்தான் இப்ப இறுதியா வந்து மிஞ்சி இருக்குது. அதுவும் அந்த வீட்டுக்கு மேல ஃபுல்லா வந்து அந்த மண் போயிட்டு அதோட அந்த 2 3 அந்த மரத்துகளையும் இருக்குது அங்காலையும் இருக்குது 2 3 வீடு அந்த இருக்கிற 2 வீடு தான் பெஞ்சி இருக்குது. இந்த பகுதியில இருந்த ஒன்றுமே இல்லை அப்போ அவரது பார்க்கக்குள்ள எப்படி இருக்குது. இங்க பாருங்க இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கண்டு இப்ப நம்மளும் இப்ப ஸ்லிப்பாகி இப்ப விழுந்து இதஞ்சோம்னா சரி இப்படியே போறான். அதோட இப்ப இதெல்லாம் வந்து சாதாரண பாக்குறதுக்கு சின்ன சின்ன கல்கள் கிடக்கிற மாதிரியும் இப்ப இதுக்கு கீழே வந்து பெரிய ஒரு குழியா இருக்கு. இப்ப கால் வச்சா இப்ப முழுசா வந்து ஆளை வந்து தாழ்ற அளவுக்கு பெரிய ஒரு பள்ளமா இருக்கும். இப்ப சதுப்பா தானே இருக்கு அந்த மண்ணுகள் எல்லாமே வந்து எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். ரத்தம் வருது எல்லாம் இருக்குது நிறைய அட்டை பிடிச்சிருச்சு. சாதாரண அட்டைண்டாலும் இருக்கு சரியான பாயம். இந்த இடத்த பிடிச்சி இந்த இதுக்கு முதல்ல கலட்டு வெஞ்சாரு இது ஃபுல்லாக இந்த அப்படி காயமாக்கி போட்டு ஜாரு நம்மளோட வந்து ஃப்ரெண்ட் பொடியன்கள் இந்த தம்பியாக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாரும் காட்டு சின்ன சின்ன அட்டை இருக்கிறேன் தெரியுது இல்லை வா இந்த கீழே இருக்கும் நாளுக்கு இல்லையா. சரி செருப்பு கழட்டி போட்டு பாரு. இங்கே நாங்கள் இந்த ரோட் இங்கே உள்ள அட்டான் உடதும்பரை அந்த பகுதியிலேருந்து திரும்ப மீண்டும் நாங்கள் உன்னஸ்கிரி என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2 இடம் வந்து உன்னஸ்கிரியை அந்த வீடு அதை பார்க்கறதுக்காக வேண்டிய இடத்த போயிருந்தோம். ஆனால் வந்து வேலைப்பழுக்கள் வந்து இடம் பெற்று கொண்டது யாரையும் வந்து விடல. திரும்ப நாங்கள் உடதும்பரை பகுதிக்கு போயிட்டு மீண்டும் நாங்கள் இந்த உன்னஸ்கிரியில் இந்த மண் சரிவு இடம்பெற்ற இப்போ அதாவது இன்றைய தினம் அதிகாலையிலே வந்து மண் சரிவு இடம்பெற்ற அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது நீங்கள் முன்னுக்கு அந்த வீடியோவில் பார்த்து வீடு ஒன்று இல்லாமல் போயிருந்தது அந்த இடத்த நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போ 3-வீலரை வந்து கீழே போட்டு நடந்து கொண்டு இப்போ எப்படி சொல்கிறேன் அப்பா கலைக்குது அப்படி அந்த வேலையை காட்டுங்க. அதெல்லாம் பாருங்க எப்படி இதெல்லாம் வந்து மண் சரிஞ்சு கொண்டு இடங்கள் தான். அப்போ ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். ஃபுல்லாக வந்து இப்போ மலைக்கு மேலே போய் கொண்டிருக்கோம். அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்த வந்து பார்வையிடுறதுக்காக வேண்டி. கண்டி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உன்னஸ்கிரியை உடதும்பரை அடுத்தது மதவம்புரை இப்படியான இடங்களுக்கு எல்லாமே வந்து சிவப்பு எச்சரிக்கை வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி நுவரெலியா மாவட்டம் வேறு அந்த மாவட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் கண்டி மாவட்டத்தில் இந்த பகுதியெல்லாம் வந்து சிவப்பு எச்சரிக்கை வந்து விடப்பட்ட ஒரு இடம். பாருங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சிலவங்களும் வந்து அவங்களோட பொருட்கள் அவங்களோட உடைமைகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டு இருக்காங்க. பாருங்க போகிற வழியெல்லாம் அப்படி இருக்காண்டி எல்லாம் வந்து அடிச்சு பேத்து ஒருத்தங்கட வீட்டில் இருந்த குற்றி எல்லாதிகள் இதெல்லாம் பேக்கில் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழாமா நீ? தமிழா
இப்ப அங்க வந்து வீடு ஒன்று சரிஞ்சில்ல அதுதான் மேல இருக்குது. அந்த மேல என்ன அதுக்கு நேரம் அந்த இந்த இதுல போயிட்டு போங்க. ஆ. அங்கிட்டு ரோட் இந்த பக்கத்து போங்க. அங்கிட்டு இல்ல ஆ. இங்கிட்டு. யாராவது இப்ப இறந்தவங்களாமா இல்ல அங்க நேற்று எல்லாத்தையுமே பாதுகாப்பா மீட்டுட்டாங்க என்ன வெளியேற்றி போட்டாங்க. நாங்க நேற்று நின்று இருந்தோம். அந்த நேற்று நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட நாங்க போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள தான் இங்க இதாகிச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஓ நாங்க எங்க பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லவும் தண்ணி அங்க சரியான கலங்கி பொற தண்ணி வரவும் பயந்துகிட்டு எங்களை எல்லாம் போக சொல்லிட்டாங்க பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு. அதை விட்டு நாங்க எங்கிட்ட எங்க தம்பி ஒட்டிட்டு டிப்பர் ஒன்று கையில கொண்டாந்து பனியை போட கொண்டாங்க. போய் அதை விட்டு அங்கிட்டு போயிட்டோம். எங்கிட்ட மேல வந்துருச்சான். அப்ப ஒரு 5 நிமிஷத்துல நீங்க நின்று இருந்தா உங்களுக்கு அதை சரி அவ்வளவுதான் நாங்களும் கடவுள். அப்ப ஒரு அன்பாச்சுல ஒரு சில நிமிடங்களுக்குள்ள கூட உயிர் தப்பித்து. ஆனா இப்ப இந்த உன்னஸ்கிரிய பகுதியில வந்து உயிராபத்துகள் எது இடம்பெறல. இப்ப நீங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம அத்தை வீட்டுல விட்டுருக்கோம் மேல கதையில நாத்து உடுப்பு கூட எடுத்துட்டு போகல. அதைத்தான் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு போறோம். உடுப்பு வந்து எடுத்து போறீங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம் எப்படி மண் சரிவு இடம் பெற்று கொண்டிருக்குதா? தண்ணி வருது கள்ளங்களா வருது மேல கந்தையெல்லாம் இருக்குதானே தண்ணி வருது. அப்ப எங்களுக்கு அவங்க இருக்க சரியான பயம். நம்ம இடிஞ்சு வருதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த பகுதியில சிவப்பெச்சரிக்கை எடுத்துருக்காங்க. யாருமே வந்து வேலைக்கு போக முடியாது. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்ப கவர்மெண்டால இப்ப பாத்து கொண்டிருக்காங்களா? ரந்தனி கிளைக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. உங்களோட பகுதியில இருந்தாக்களை வந்து ரந்தனி கிளை கொண்டு போயிட்டாங்க. பஞ்சனையில கோயில்ல இருந்தவங்களே எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நேற்று கீழே வந்து ஸ்கூல்ல இருந்தவங்களே வெளியேற்றி போட்டாங்கல்வா? அந்த இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருந்தேன். அந்த இடத்துலயும் வந்து மண் சரிவு அப்படி ஏற்பட்டு இந்த பகுதி ஃபுல்லாக வந்து நேற்று முடக்கப்பட்டிருந்தது. எங்களெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள விட இல்லை. நேற்று அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஒரு மோசமான நிலை. இப்பயும் வந்து நாங்க இப்ப போறது ஒரு ஆபத்தான ஒரு பயணம் தான். இப்ப நேற்றைய தினம் 200 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாயிருந்தது. இன்றைய தரம் கண்டியில வந்து அந்த உடதும்புற பகுதியில் வந்து 300 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கின்றது. அவ்வளவு ஒரு பலத்த மழை வந்து பெய்து கொண்டிருக்குது. இப்ப இந்த உன்னஸ்கிரி என்ற பகுதியில இன்றைக்கு நார்மலா வந்து மழை காலையில இருந்து பெஞ்சு கொண்டே இருக்குது. ஆனா அதிகம் இல்ல அதிகம் இல்ல அளவுக்கு பேஞ்சுக்கிட்டு இருக்குது. போயிட்டு பிள்ளைகளையும் பாத்துக்கணும். அதான் இப்ப அந்த வீட்டுக்கார அந்த அக்கா எங்க அக்கா அவங்கள ரந்தனி கலைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் இப்ப முகாம்லாம் ரந்தனி கலைக்கு நான் தேடிட்டு போயிட்டாங்க. நேற்று அந்த வீடு வந்து சரிஞ்சு விழும்போது அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க பனிய வந்துட்டாங்க. கீழே பனிய வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த சரிஞ்சு வரும்போது கடும் கவலையா இருந்தீங்க வீடு விழா போனக்குள்ள. ஏனண்டாக்கா நாங்க நேற்று நாங்க கீழே நின்று நாங்க எங்களுக்கு பார்க்கக்குள்ளேக்கா பார்த்து பொறுக்க முடியலக்கா. அவ்வளவு பரிதாம. ஏன்னா கண்ணுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு வீடு என்ன பெரிய வீடு இருக்கு. அவங்க தங்கச்சிட்டு அதுவும் அவங்களையும் சாமான் எல்லாம் எடுக்க சொல்லி அவங்க எல்லாம் போக சொல்லணும் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க எல்லாம் பனியை வந்ததுக்கு இந்த உள்ள வீட்டுல உள்ளவங்களும் பனியை வந்துட்டாங்களாம். வந்துட்டு திரும்பி வீடியோ பார்க்க போக்கலதான் விட்டுருக்காங்க. சாதாரணமாக்கா இப்ப அந்த வீடு மாதிரி இங்க கட்டுறேன்னு சொன்னா கூட இந்த பகுதியில கட்டுறது செலவு ஆகுது. சும்மா ஒரு மேக்சிமம் நீங்க ஒரு கணக்கும்படி ஒரு சொல்ல இயலாது என்னக்கா. ஏன்னா இந்த பக்கம் வந்து கல்லு மண் சீமந்தெல்லாம் கொண்டு வர கடும் கஷ்டமேனு கூட செலவாகும். ஆனா அவங்களுக்கு ஒரு கனவு இல்லாம இருந்திருக்கும். எல்லாமே வந்து போயிட்டு சரியாக்கா நீங்க போயிட்டு வாங்க. சந்தீபமா கவனமாக்கா. ஓகேக்கா ஓகே. கொஞ்சம் பாருங்க நாங்க இந்த போற வழி பாதை எல்லாமே வந்து இந்த எல்லாமே வந்து மண் சரிவு இடம் பெற்று ரோட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கேன்ட்டு நடந்து மட்டும்தான் அதுவும் போகலாம். அதுவும் ஒரு ஆபத்தாக தான் போகலாம். அந்த அவங்களோட அத்தியாவசியம் இந்த பொருட்களை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த அக்கா அவங்க வந்து எடுத்து போறாங்க. பாருங்க இதுல இருந்து நாங்க அப்படியே இந்த மேல ஏறி போகணும். எவ்வளவு உயரம் இருக்கணும் பாத்தீங்களா? ஓடைக்குள்ளார அப்படியே போய் கொண்டிருக்கோம். ஒரு உத்தியோகர் ஐயா வந்து எங்களை கூட்டிட்டு போற அப்படி போ. இந்த பக்கமா மின்சார வயர்கள் எல்லாமே வந்து விழுந்துட்டு மேலே வந்து அந்த வேலை நடந்து கொண்டிருக்குது. பணியாளர்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஐநாதோ விட்டுட்டு அப்படி லக் பண்ணுங்க கொஞ்சம்
இதான் அந்த வீடு ஃபுல்லாக வந்து சரிஞ்ச இடம். கிரு நியூஸ் சேனல்ல இருந்தவங்க அப்படியே வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம அந்த முன்னாடியே பார்த்த அந்த முழுமையாகவே வீடு அந்த சரிஞ்ச இடம் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அதற்கு கீழேயும் வந்து ஒரு வீடு இருந்திருக்குது. அப்ப இங்க நேரடியாக வரும்போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த நாங்க நிற்கிறது வந்து இன்னும் ஒரு வீடு சேதமடைந்த ஒரு பிரதேசத்துல அந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கின்றோம். இப்ப நாம அந்த கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வீடு வந்து தெரிஞ்சது. அங்க இருந்து நம்ம அதை வந்து ஷூட் பண்ணி இருந்தோம். அப்ப அது வந்து மேல இருக்குது. அப்படியே நாங்க எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்க. இப்போ அங்கால பக்கம் நம்ம வந்து தூரத்துக்கு போயிடாது. ஏன்னு சொன்னா இந்த மண் எல்லாமே வந்து இது வந்து நேற்று சரிஞ்ச மண். அப்ப நேற்று பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த உன்னஸ்கிரி அந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கோம். அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை நேரடியாகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். இதான் வந்து அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடம். அப்ப அங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய புதைகுழியா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப அது வந்து இப்ப சாதாரணமா இருந்த நிலத்துக்கு மேல வந்து இந்த மேல இருக்கிற எல்லாமே வந்து அந்த மண் சரிவு ஏற்பட்ட சதுப்பு அந்த நிலங்கள். அப்ப எந்தெந்த இடத்த நம்ம புதையும் என்று தெரியாது. இப்ப எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள தாக்குற அளவுக்கு கூட இருக்கலாம். இப்ப இங்க பாருங்க, இதுக்கு கீழே வந்து அந்த அந்தரிக்கிற அந்த வீடு தான் வந்து நேற்றைய தினம் அங்க இருந்து அப்படியே சரிஞ்சு அப்படியே ஃபுல்லா விழுந்தது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதுக்கு கீழே வந்து பாருங்க, இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து உடைஞ்சு ஃபுல்லா வந்து சேதம். இப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த மண் சரிவால பாதிப்புட்டு முழுமையாகவே சேதமடைஞ்ச அந்த வீட்டை வந்து நேரடியாக கிட்ட போய் பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி நிலைமை இருக்குண்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சிங்கள நியூஸ் சேனல்ல வந்து கூடுதலாக வந்திருக்கின்றது. தமிழ் என்று சொன்னா இப்போ நம்ம மட்டும் தான் வந்திருக்கின்றோம். பாருங்க, இந்த பகுதியெல்லாம் வந்து எவ்வளவுக்கு சேதங்கள் வந்து ஏற்பட்டுகின்றது. கடவுளே, ஃபுல்லா வந்து இந்த திரையெல்லாம் வந்து மீட்பு படையினர்கள் தான். இந்த மேலே வந்து இந்த கவுண்டி வந்து வேலை செய்து கொண்டிருக்குது. நம்ம முன்னாடி காட்டியிருந்தோம் அந்த மேல் வீதியில் நின்று வந்த இடத்த வேலை பணிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து திரும்ப இறங்கி இப்போ நான் அந்த மேலே வந்து இந்த முழுமையாகவே அந்த வீடு சரிஞ்ச அந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் திரும்ப கொஞ்சம் இறங்கி வேறொரு வழிபாதையெல்லாம் திரும்ப வந்து ஏறி போகணும். வாட்டை எல்லாமே வந்து சரியா நம்ம சறுக்குது. ஷூ போட்டு வந்திக்கணும் இந்த இடத்துல. என்னன்னு சொன்னால் ஒரு ஷூ கொண்டு வந்து அது வந்து நேற்று மலையில் ஃபுல்லாக வந்து நனைஞ்சு தண்ணி ஏறி இப்போ ஈரத்தோட வந்து போட்டோம்டாச்சுன்னா கால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிரும். அதனால அதை போட்டு இல்லைண்டா ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு எல்லாம். இங்கே பாருங்க, இந்த உன்னஸ்கிரி அந்த இடத்துல வந்து இந்த ரோட் வந்து ரெண்டா புலந்துது. அப்படி ஃபுல்லாக வந்து ரெண்டா புலந்துட்டு இப்போ இதற்கு நடுவில் வந்து எத்தனை அடி பள்ளம் இருக்கு மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஜோரம் அப்படி ஃபுல்லாக நடுவில் பேந்துது. இப்போ நாங்கள் அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படி மேலே கறி வந்து நாங்கள் அதில் ஒரு ரோட் ஒன்று போகிறோம். ஜோரம் எப்படி பேந்துருக்கோம், நடுவில் ஃபுல்லாக பேந்துட்டு. திரும்ப வந்து இதால் ஏறிட்டான் நம்ம போகணும் இப்போ அந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த மண் சரிவு இடம்பெற்ற இடத்தாலே வந்து நம்ம ஒரு அந்த உத்தியோகஸ்தர் ஐயா அவங்க போனவங்க அதெல்லாம் போயிருக்கலாம். அது வந்து ஒரு ஆபத்தான இது. அப்போ நம்ம சுற்றி தான் போகணும். ஏன்னு சொன்னால் மண் வந்து எந்தெந்த இடத்த அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த பெரிய பெரிய புதைக்குழி இருக்குன்று நமக்கு தெரியாது. ஓகே, எதால வர
ஒரு கொஞ்சம் கூட இல்லைன்னு ஃபுல்லா சரி வா தர மட்டும் அப்படி ஃபுல்லா இங்க பாருங்க இந்த டிவி எல்லாம் வந்து எப்படி கிடக்குண்டு புது டிவி ஒன்றுமே இல்லை ஃபுல்லா சரி இது வந்து பிளேட் போட்ட வீடு அங்கிருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்த அந்த வீடு முழுமையாக இருக்கக்குள்ள அந்த தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது ஒரு பிளேட் போட்ட வீடு. இங்கே பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த இருக்குது. இந்த பார்த்தீங்களா அந்த மேல் மாடியில் ஏறக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட் பண்ண வீடு ஃபுல்லாகவே. அந்த பக்கம் பாருங்க அவங்கள்ட்ட அந்த பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி எவ்வளோ பொருட்கள் அப்படியே இருக்குது. இதில் ஒரே ஒரு சிவர் மட்டும் மிஞ்சிருக்கு. சிவர்ன்னு சொல்றதை விட ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் மிஞ்சிருக்குது. இங்கே பாருங்க இந்த இடத்த எப்படி கிடக்குண்டு என்ன அந்த மேல் பிளேட் அப்படியே வந்து அந்த பக்கம் போய் கிடக்குது. இந்தா பார்த்தீங்களா அங்கால போக முடியாது. அங்கெல்லாம் படிச்சிருக்குது. நம்ம போகிறது ஆபத்து. பாருங்க நம்ம வந்து இந்த எடுத்த வீடியோ எடுத்த இடம் வந்து இடத்திலிருந்து காட்டுறேன் பாருங்களா. இடத்திலிருந்து இந்த இருக்குது. நம்ம இந்த இடத்துல நின்று தான் இப்போ இந்த வீடு வந்து விழும்போது ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நின்று இடத்துல வந்து நிறைய மக்கள்லாம் வந்து கூடி நின்று பார்த்தவங்க. நேற்று இந்த இடத்துல வந்து முடக்கப்பட்டு பாதுகாப்பு படையினர் எல்லாரையுமே வந்து குவிக்கப்பட்டவங்க. நம்ம இந்த டவுன்ல வந்து இடத்துல எடுத்து நம்ம பார்த்தீங்களா நாம இப்போ இவ்வளவு உச்சியில் நிற்க மலை உச்சியில் நிற்கிறோம். இப்போ நாம பார்த்தீங்களா இங்கே நிற்கும். உன்னஸ்கிரியில இடம்பெற்ற இந்த மண் சரிவில் வந்து முழுமையாகவே இப்போ இது வந்து ஒரு வீடு மட்டும் இல்லை, இதுக்கு கீழே இருக்கிற பல வீடுகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போயிட்டு அப்படியே போயிட்டு. சரி ஓகே நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து கீழே இறங்குவோம். கூட நேரம் நிற்க முடியாது. அடிச்சு பாருங்க இந்த பக்கம் எல்லாம் அந்த பக்கமா அந்த டேங்க் எல்லாம் வந்து இந்த விழுந்து கிடக்குது. சரி ஓகே நம்ம கீழே இறங்கி போகலாம். இந்த சின்ன பிள்ளைகள்ற அந்த புக்ஸ் எல்லாமே வந்து இந்த கீழே கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு பரிதாபமான இல்லைன்னு எவ்வளோ அவங்க ஒரு சந்தோஷமா அந்த வீட்டில் வந்து வாழ்ந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க. இது பாருங்க அவங்களோட அந்த உடுப்புகள், அவங்க அந்த பாவிச்ச பொருட்கள், ஸ்கூல் பையெல்லாம் அந்த கீழே எல்லாம் கிடக்குது. வா இவ்வளோ ஒரு சோகமான துயரமான சம்பவம். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிப்போ அவங்க வந்து எப்படி சொல்ற ஒன்றுமே இல்லாமல் இப்போ வந்து முகாமில் வந்து இப்போ தங்கி நின்று கொண்டு இருக்காங்க. நினைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த வேலை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. வேலைகள் எல்லாம் வந்து கீழே வந்து அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து நின்று கொண்டிருக்காங்க. எப்படி போய் தர கண்ணிமைக்கு நொடியில் ஒரு நாளைக்குள்ள வந்து எல்லாமே வந்து கனவா போயிட்டு அந்த கலைஞ்சு போயிட்டு ஒரு கனவு மாதிரி நடந்து முடிஞ்சு போயிட்டு. இப்போ அவங்க இந்த வீட்டை வந்து கட்டி இந்த இடத்த வந்து குடியிருப்பு அமைச்சு எவ்வளவு காலமா வந்து இந்த இடத்துல இருந்திருப்பாங்க, அவங்க வாழ்ந்திருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா. பாருங்க அந்த பக்கம் அந்த கொய்யா மரக்கன்றுகள், அந்த பக்கம் அந்த பலாமரக்கன்றுகள், இந்த மாங்கன்றுகள் இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த அங்கே வந்து அவங்க சமைச்ச அந்த சட்டிகள் பானைகள் இங்கே பாருங்க எப்படி கிடக்குது. இப்படி இறங்கி போகின்றோம். மேலே நினைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு சோகமா இருக்குது. முடியல. அப்போ இந்த பக்கம் பாருங்க அவங்களோட அந்த அலுமாரியை மட்டும் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க.
என்ற வீடு எல்லாமே வந்து போகுது, இனி வந்து ஒன்றுமே வந்து சரி வராது என்று இதேக்குள்ள அலுமாரியை மட்டும் வெளியில் எடுத்து வச்சிருக்காங்க. நினைக்கக்குள்ள கூட ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம். சரி, ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே இறங்கி போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்த வழி பாதை வந்து வேறு, இப்போ நாங்கள் போகின்ற பாதை வந்து வேறு. போவோம் மேனேஜோ. சரி, அப்படி நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறோம். இது பாருங்க, அந்த மேலிருந்து அப்படி நாங்கள் இறங்கிட்டு வந்து இறங்கிட்டு வர வழியில் வந்து இந்த மற்றும் ஒரு பாதை இங்கே ஃபுல்லாக சரி. அந்த பக்கமாக அந்த சிறுவர்கள், பெரியவர்கள், அந்த வயதானவர்கள் எல்லாருமே வந்து அந்த முகாம்களை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இந்த ரோட்டு இருக்கிற இதே பாருங்க, ஃபுல்லாக இந்த பக்கம் இருந்து அடிச்சு ஃபுல்லாக பேத்து போயிட்டு இந்த பெரிய வடி இந்த பெரிய படி கொண்டு நடுவில் பெரிய ஒரு அப்படி புதகுழி. சரி, அப்படி ஃபுல்லாக போகுது. பாருங்க, இப்போ இரவுக்கு இப்போ இந்த மழை பெய்யமாக இருந்தால் இப்போ இந்த வீதியும் வந்து ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டுரும். அதாவது இப்போதைக்கு அந்த அந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து விட்டுட்டு போன பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்காங்க. இப்போ இந்த மழை பெஞ்சு இப்போ இந்த பாதையும் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ சரிஞ்சு விழுந்து அப்படி ஃபுல்லாக அப்படி போகமாக இருந்தால் இதாலையும் வந்து போய்க்கொள்ள இயலாது. அப்படி ஒரு நிலைமை ஆயிடுது. இப்போ அப்படி போனமா இருந்தால் மலைக்கு அந்த தேயிலை குழந்தைகளுக்குள்ள ஏறி 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 கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும். பாருங்க எப்படி போகிறாங்க அந்த சின்ன பிள்ளை எல்லாம் வந்து. அங்கே பாருங்க, அந்த பக்கமாகவும் ஃபுல்லாக வந்து இப்படி மண் செறிஞ்சு இருக்கணும். பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த வியூ விளங்கும். இப்போ நாங்கள் இறங்கக்குள்ள வந்து மேலே நிற்கக்குள்ள வந்து அந்த சில இதுகள் தெரியுது. கீழே நிற்கக்குள்ள வந்து அந்த மரங்கள் இருக்கிறதால நிறைய இடங்கள் மறைப்பாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே போகல. என்ன சொன்னால் அந்த மலைகள் வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இறங்கிட்டு போவோம். ஒரு மாதிரியாக நாங்கள் இந்த இறங்கி வந்து கொண்டிருக்கோம். பாதைகள் எல்லாமே வந்து முடக்கம். நடந்து மட்டும்தான் இந்த போயிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஒரு மாதிரியாக வந்து இந்த மெயினுக்கு இன்னும் வரல, இறங்கி அப்படி போய் கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். கண்டியில் நடக்கக்கூடிய, நுவரெலியில் நடக்கக்கூடிய இந்த செய்திகளை, இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் அறியணுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.